டொன் ஏர்ட்ராப்ஸுக்கு ரெஃபரல் என்ன மாதிரி? இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஏர்ட்ராப்ங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது, ரெஃபரலுங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஏர்ட்ராப்ங்கிற கன்செப்ட் என்னன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனிகள் அவங்க லான்ச் ஆகிறது முதல் மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக நிறைய யூசர்ஸுக்கு யூசர் பேஸை கூட்டுறதுக்கு, அடுத்தது அவங்களோட சோஷியல் மீடியாக்களை பலப்படுத்துறதுக்கு, அவங்களோட ஏர்லி டெஸ்டிங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஏர்லி டெஸ்டிங்கள் பண்ணுறவங்களுக்கு, அடுத்தது அவங்களோட மார்க்கெட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு குறிப்பிட்ட அவங்களோட டோக்கனையோ அப்படி அவங்களோட ரியல் கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் அவங்க சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகி எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகக்குள்ள, இல்லாட்டி டீசென்ட்ரலைஸாக லான்ச் ஆகக்குள்ள, அப்படி இல்லாட்டி அது வேறு அடுத்த கட்டத்துக்கு போகக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச அந்த கிரிப்டோ கரன்சிகளுக்கு நல்ல பெரிய வேர்த் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி அந்த ஃப்ரீயாக தந்த டோக்கனுகளை நீங்கள் எவ்வளோ டோக்கன் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ்கள் வச்சு செய்ய சொல்லிக்காங்க, அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஏர்ட்ராப்ஸ் உங்களுக்கு தாரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-50 சான்ஸ். நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா ஏர்ட்ராப்பில் இருந்தும் உங்களுக்கு ஏர்னிங் வருமானு கேட்டால் இல்லை. சில ஏர்ட்ராப்ஸில் அவங்க ஸ்கேமுக்குன்னு சொல்லி ஏர்ட்ராப் நடத்துவாங்க. ஓகே, சில ஏர்ட்ராப்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரியலாக தான் நடத்துவாங்க, ஆனால் அவங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகாமல் இதாகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் நீங்கள் எடுத்த காயின்களும் அவ்வளோ ஒர்த்தாக வந்து முடியாது. ஆனால் சில ப்ராஜெக்ட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற காயினெல்லாம் நிறைய அமௌண்ட்டுக்கு போகிறது. $10 $100 $1000 $1500 ஏர்ட்ராப்ஸ்லேருந்து மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்கள கூட எனக்கு தெரியும். எனக்கும் நிறைய ஏர்ட்ராப்ஸில் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய ஏர்ட்ராப்ஸில் சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது டொன்னில், அதாவது டெலிகிராமில் டொன் எக்கோ சிஸ்டத்தில் நிறைய ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்கள் வந்துருக்கு. அந்த ஏர்ட்ராப்ஸில் பாவிக்கிறதுக்கு நீங்கள் வெப்சைட்டுகளுக்கு போய் லொகின் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இந்த விதமான விஷயமும் நீங்கள் செஞ்சுட்டு தேவையில்ல. எல்லாமே டெலிகிராம் வெப் ஆப் மூலம் நடக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பொட் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டெலிகிராம் நீங்கள் கொடுத்த யூசர் நேமில் உங்களுக்கு ஐடி வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அடிஷனல் இமெயில் அதெல்லாம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் தேவையில்ல. ஸோ உங்களோட டெலிகிராம்லேயே உங்களோட ஐடி இருக்கும். நீங்கள் வேறு டெலிகிராம்னா வேறு ஐடியா க்ரியேட் ஆகும். ஸோ உங்களோட டெலிகிராம்லேயே எப்பயுமே இருக்கும், ஈஸியாக லாகின் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெப் பண்ணுற மாதிரி, ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி எதுனால உங்களோட டெலிகிராமில் ஏஜிக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எவ்வளோ ஆளுமே டெலிகிராம் யூஸ் பண்ணிங்கிற பொறுத்த மாதிரி, அப்படி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏர்ட்ராப் டிஃப்ரெண்ட் இது வச்சுருப்பாங்க, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டகரிஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் விரும்பின இது ஏர்ட்ராப்பை நீங்கள் செய்யக்குள்ள உங்களால் எது இயலுமோ அதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் கொடுக்க இயலாதாக்கள் அதில் மற்ற விஷயங்கள் இருக்கும். கண்டினியூஸாக டெய்லி செக்இன் பண்ணுறது, டெய்லி ஃபார்ம் பண்ணுறது, டெய்லி டெப் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு அது செய்யலும்னு சொன்னால் அதை கண்டினியூஸாக செய்யுங்க. சிலாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது செய்யலாம். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், அவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில் ஒன்று இருக்கும், சில அஃபிலியேட்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மூலமாகவே நிறைய பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அவங்க மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. சிலாக்கள் இருக்காங்க அதையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதாவது டெய்லி அவங்க தார டாஸ்க்களை செய்கிறதையும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ரெஃபரல் சைனரில் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கர அளவில் லீடர் போர்ட்ஸில் பயங்கரமாக மேலேயும் போவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்களில் திறமையை பொறுத்துருக்கு. ஆனால் எல்லா ஏர்ட்ராப்ஸுக்குமே நீங்கள் ரெஃபரலுங்கிறது கட்டாயம் கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ சில ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ரெஃபரன்ஸில் மட்டுமே தங்கியிருக்கும். நீங்கள் எவ்வளோ கூட ரெஃபர் கொடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஏர்ட்ராப். நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கலான்னா அந்த ஏர்ட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணுற வேஸ்ட்டுன்னு சொல்லி. ஆனால் அநேகமற்ற பிளாக் செயினில் வர இந்த டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இல்லை. ஓகே, நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்காட்டியும் நீங்கள் ஏர்ட்ராப்பில் ஏர்ன் பண்ணுறது சான்ஸ் நிறைய இருக்குது. அப்படியான ஏர்ட்ராப்ஸ்ல தான் நான் பார்த்து போட்டுட்டீங்க. சில நேரம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இல்லை ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி வர ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் நான் அநேகமாக நெக்லெக்ட் பண்ணிடுவேன், அதை எடுத்து போட மாட்டேன். ஓகே, ஸோ HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இப்படியா வார நல்ல பொட்டென்ஷியலான ஏர்ட்ராப்ஸ்களோட டீட்டெயில்ஸையும் போட்டு அது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் நான் போட்டு அந்த ஏர்ட்ராப்பை ரிப்ளை பண்ணி அதுக்கு ரிப்ளையாக அந்த அப்டேட்ஸ்களையும் கண்டினியூஸாக நான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் கூட நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் மணி இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hour 3 hours நேரம் 4-5 hours கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. சில என்ன செய்கிற ஏர்ட்ராப்பை போட்டோ சும்மா ஒரு தரம் கிளிக் பண்ணி பார்க்குறேன், லாகின் பண்ணி போட்டு ஓகே அதோட மூடி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஏர்ட்ராப்போட பக்கமும் போகிறல கடைசி அந்த ஏர்ட்ராப் லான்ச் ஆகி ஏர்ட்ராப் நிறைய காயின் கொடுவாட்டிருக்கு, நிறைய பேருக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கணுன்னே அந்த மெசேஜ் போடுறோம், நானே ஏர்ட்ராப் செஞ்சேன்னு கிடைக்கல. ஓகே, எத்தனை தரம் அதை லாகின் பண்ணி பார்த்தீங்க, அதில் சொல்லிக்கிற விஷயங்கள்லாம் செஞ்சிங்களான்ட்டா இல்லை அப்போ எப்படி கிடைக்கும், அது மாதிரியான ஸ்டூப்பிடான கொஸ்டின் எல்லாம் கட்டு வரப்படும். ஓகே, ஏர்ட்ராப் செய்கிறதுக்கு நீங்கள் போனீங்க பண்ணோன்னா உங்களால் ஏர்ட்ராப்பை ப்ராப்பராக கண்டினியூஸாக செய்ய இயலும்டா மட்டும் நீங்கள் ஏர்ட்ராப்ஸில்
அட்டென்ட் பண்ண போங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் உங்களுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணுறது மணி இருக்கு, ஆனால் டைம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குரிய வே ஏர்ட்ராப் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக ட்ரேடிங் போர்ட்ஸல், ஈல் ஃபார்ம், மைனிங், ஸ்டேக்கிங் இதை மாதிரியான மற்ற கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் மெத்தட்டை பார்த்து நீங்கள் போய்க்கொள்ளுங்க. ஏர்ட்ராப்ஸுக்குள்ளே வராதிங்க. ஆனால் உங்கள்கிட்ட மணி இன்வெஸ்ட் பண்ணுறது மணியும் இல்லை, டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து கிரிப்டோ கரன்சி பக்கம் வராதிங்க. உங்களுக்குரிய ஏர்னிங்ஸ் கிரிப்டோ கரன்சியில் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நார்மலாக ஏர்ட்ராப்ஸில் நார்மல் டாஸ்க்களையும் செஞ்சு அதோட சேர்த்து அதில் இருக்கிற இந்த அஃபிலியேட் பெனிஃபிட்ஸ், ரெஃபரல் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால், HBO கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீயாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோ காலமும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரிப்டோக்குள்ளே வாரத்துக்கு முதல்ல இருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே 100% எல்லாத்தையுமே ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். இதை படித்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக உங்களுக்கு அஃபிலியேட்ஸ், அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது, அதாவது கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது 100% ஈஸி ஆகிடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராடக்ட் தான். ஏர்ட்ராப்புங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராடக்ட். இந்த ஏர்ட்ராப்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏர்ட்ராப்பில் ரெஃபரன்ஸ் கொடுக்குற மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை கூட நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் படிச்சிங்கன்னு சொன்னால் செஞ்சு கொள்ளலாம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரெடிஷனல் வே மாதிரி உங்களோட குரூப்புகளில் ஷேர் பண்ணுறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிகிட்ட போய் இங்கே பாரு இதில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி புஷ் மார்க்கெட்டிங் செய்யாமல், அதாவது புஷ் மார்க்கெட்டிங் செய்யாமல் எப்படி புல் மார்க்கெட்டிங் செய்கிற உங்களோட விஷயத்தை ஆக்கள் தேடி வந்து உங்களோட விஷயங்களில் எப்படி ஜாயின் பண்ண வைக்கிறங்கிற விஷயத்தை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங் தான் நான் அந்த இதில் ஃபுல்லாக படித்து கொடுத்துருக்கிறேன். இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தாலும். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 100% ஃப்ரீ தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ நீங்கள் இதையும் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிப்டோவில் ஒரு அடிஷனல் வே ஆஃப் இன்கம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி அதை படித்த நிறைய பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அதை சொல்லிக்கிற விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டினியூஸாக இப்போ அவர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நல்ல சக்ஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அது சம்மந்தமான டெஸ்டிமோனியும் ஆல்ரெடி HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதை பார்க்கணும்னு சொன்னால் டெலிகிராம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி அதில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கீங்களா அந்த ஏர்ட்ராப்ஸுக்கு? அப்படி இல்லாட்டி ஏர்ட்ராப்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்காம ஏர்ட்ராப் செய்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி ஏர்ட்ராப்ஸை செய்கிறலையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.